தலைமைச் செயலகத்தில் பட்ஜெட் தயாரிப்பு குறித்து இரண்டாவது நாளாக முதல்வர் விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். முதல்வர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைதானார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி தன்னை காவல்துறையினர் நிர்பந்திப்பதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். நான் ராஜினாமா செய்ய மாட்டேன், திமுகவில் உறுதியாக இருப்பேன் என்று அவர் தெரிவித்தார். தாவிக ஆட்சியை கவிழ்க்க 180 கோடி ரூபாய் வரை ஒதுக்கியதாகவும் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக வழக்கில் கைது செய்யப்பட்டோர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஒரு வாரம் நட்சத்திர ஹோட்டலில் சதித்திட்டம் தீட்டிய நிலையில் விவகாரம் கசிந்ததால் ஹோட்டலை காலி செய்தோம் என்று வாக்குமூலத்தில் தெரிவித்தனர். தாவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க அவகாசம் கோரியதால் வழக்கை ஜூலை 6ஆம் தேதிக்கு சென்னை ஹைகோர்ட் ஒத்திவைத்தது. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக கைதான 3 பேரையும் 5 நாட்களில் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைதானது குறித்து பேசிய வைகோ, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்றார். முதல்வரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஷன் அரசு என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதல்வர் விஜய் சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருப்பதாக சாடினார். ஆணவம் அழிவிற்கு வழிவகுக்கும் என அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்கள், சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தாமல் கைது நடவடிக்கைகளில் அரசு கவனம் செலுத்துகிறது என்றார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுபோன்ற அடக்குமுறைகளுக்கு எல்லாம் ஒருபோதும் திமுக அடிபணியாது என கனிமொழி எம்பி தெரிவித்தார். கோயில்களில் நடைபெறும் முறைகேடுகள், சட்டவிரோத பணம் பெறுதல் குறித்து பொதுமக்கள் மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். கோவையின் அடிப்படை தேவையான விமான நிலைய விரிவாக்க பணிகள் முழுமையாக நடைபெற்று வருகிறது. இம்முறை ஏர்போர்ட் நிச்சயம் விரிவுபடுத்தப்படும் என அமைச்சர் கீர்த்தனா உறுதியளித்தார். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தனது தம்பி மரிய கிளோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் நாளை புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே வாங்க வேண்டும். இதுகுறித்து விசாரிக்க குழு அமைத்துள்ளோம். கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் கூடுதலாக 5 மாவட்ட செயலாளர்களை அக்கட்சி தலைமை நியமித்துள்ளது. இதன் வாயிலாக எந்த கட்சியிலும் இல்லாத வகையில் தாவேகவில் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 132ஆக உயர்ந்துள்ளது. ஆட்சியில் நடக்கும் ஊழல் முறைகேடுகளை உடனே முதல்வர் விஜய் விசாரிக்க வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு வேலைகளை விலை பேசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டுவிட்ட நிலையில் தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒன்றே இல்லாமல் ஆகிவிட்டது என நெல்லையில் தந்தையும் அவரது 5 வயது மகனும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி கனிமொழி எம்பி விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இன்று விசாரணைக்கு ஆஜராக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வக்கீல்கள் தெரிவித்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழக டிஜிபிக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கொலை மிரட்டல் வருவதாகவும் CV சண்முகம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக வைகை செல்வன் அறிவித்துள்ளார். அதிமுகவும் தொண்டர்களும் அழிந்தால் கூட தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என EPS நினைப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இன்று மாலை வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பல்வேறு நிலை நிர்வாகிகளுடனான ஆலோசனையின் போது அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கட்சியில் இருந்து வெளியே செல்பவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என கூறியுள்ளார். மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுக்கும் தாவேகாவின் ஆரோக்கியமற்ற அரசியலை உணர்ந்தே
தேர்தல் ஆணையம் தமிழக இடைத்தேர்தலை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது முதல்வர் விஜய்க்கு பேரிடி என்றும் சாடினார். தாவேக ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என்றுதான் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். எங்கள் ஆதரவு ஜனநாயக பூர்வமானது, அரசியலானது. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் விருப்பம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறினார். கரூர் விவகாரத்தில் 41 பேர் இறந்ததற்கு திமுக தான் காரணம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியது ஏற்கத்தக்கதல்ல. கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மரணத்திற்கு யார் காரணம் என்பதை விசாரிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்வது ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் செய்யும் நியாயமற்ற செயல். இது நல்லதல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கண்டித்துள்ளார். மேகதாது எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஆனால் இங்கு கட்சி மாறுகின்ற வேலையைத்தான் முக்கியமாக பார்க்கிறார்கள் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். மேகதாது அணையை கர்நாடகா கட்டிவிட்டால் தமிழகத்துக்கு நீர்வரத்து இருக்காது. தற்போது 30 ரூபாய்க்கு கிடைக்கும் அரிசி 300ஆக உயரும் அபாய நிலை ஏற்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முந்தைய சர்வே அளவீடுகளில் முரண்பாடுகள் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 5 ஏக்கர் பரப்பளவை மீண்டும் அளவீடு செய்ய சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை 4 வார கால அவகாசம் அளித்துள்ளது. அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் தவறாக கேட்கப்பட்ட கேள்விக்கு உரிய மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் வன்கொடுமை தொடர்பான உள்ளடக்கங்களை ஊக்குவிக்கும் கட்டண விளம்பரங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டதாக புகார் எழுந்த நிலையில் அதன் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார். பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதால் வாகனங்களின் மைலேஜ் சிறிய அளவில் குறையலாம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சோதனைகள் முடிந்த பின் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு 25% அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். நடப்பு ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை 57 நாட்கள் யாத்திரை நடைபெற உள்ளது. அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை திருட்டு விவகாரத்துக்கு RSS முதல் முறையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. அயோத்தி கோயில் நிர்வாகம் மேலாண்மையில் உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவின் முக்கிய மின் கட்டமைப்பு திட்டங்களை விரைவாக செயல்படுத்தும் நோக்கில் சீனாவைச் சேர்ந்த 4 மின் உபகரண தயாரிப்பு நிறுவனங்களுக்கு 2020 எல்லை மோதலுக்கு பிறகு மத்திய நிதி அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 2295 பேர் உயிரிழந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அங்கு 7 நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுவதாக இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் அவரது மகனும் தற்போதைய ஈரான் உச்ச தலைவருமான முஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அமர்நாத் புனித யாத்திரையின் போது இயற்கையை பாதுகாப்பது உள்ளிட்ட 5 முக்கிய விஷயங்களை பின்பற்றுமாறு பக்தர்களை மோடி வலியுறுத்தினார். கரூரில் காவல்துறையை ஏவி தங்கள் மக்களை கொன்று குவித்ததாக பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர திமுக முடிவெடுத்துள்ளது. 2026 மே மாதம் நடந்த CA ஃபவுண்டேஷன் தேர்வு முடிவுகள் வெளியானது. 90,217 பேர் தேர்வு எழுதியதில் 18,124 பேர், அதாவது 20.09% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பிரதமர் மோடி ஜூலை 10ஆம் தேதி நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகருக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து செல்வது இதுவே முதல் முறை. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் விலை குறைந்ததை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் சர்வதேச வழித்தடங்களில் தனது விமான கட்டணத்தின் முக்கிய அங்கமான எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை குறைத்துள்ளது. எம்எல்ஏக்கள் சுயமாக முடிவெடுத்து வேறு கட்சிக்கு செல்கின்றனர். இது குதிரை பேரம் அல்ல, பணம் கொடுத்து வாங்குவதுதான் குதிரை பேரம் என காங்கிரஸ் ராஜ்யசபா MP பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார். சிவகாசி அருகே உள்ள அரசு பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செய்தார். ஆங்கிலத்தை புரிந்து படிக்கும் வகையில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்க ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார். அரசின் திட்டங்களை ஆய்வு செய்ய கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு மற்றும் உறுப்பினர்கள் மட்டுமே திட்டங்களை ஆய்வு செய்ய முடியும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூக நீதி விடுதிகளின் காலி பணியிடங்கள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்ய முதல்வர் விஜய் புதிய செயல் திட்டத்தை விரைவில் வெளியிடுவார் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலியாக உள்ள மதுராந்தகம் தொகுதி கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அரசு நிர்வாகத்தில் கவர்னர் தலையிடக்கூடாது, தலையிட்டால் கண்டனம் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கவர்னர் தலையிடுவதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொய் வழக்கால் திமுகவை முடக்கலாம் என்று நினைக்கும் அரசின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என உதயநிதி தெரிவித்துள்ளார். கவர்னர் அர்லேகர் கூறியது முற்றிலும் மக்கள் நலன் சார்ந்த கருத்தை தவிர அரசியல் நோக்கம் அல்ல என தமிழிசை தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சனையை சுட்டிக்காட்டிய கவர்னரை உதயநிதி, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் விமர்சித்தது வருத்தம் அளிக்கிறது என்றார். இரு பிரிவினர் மோதல் காரணமாக கோயிலை மூடுவது அதிகாரிகளின் திறமையின்மையையே காட்டுகிறது என ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. வழிபாட்டுக்காக நிறுவப்படும் கோயில்களில் மக்கள் வழிபடுவதை யாரும் தடுக்க முடியாது என கூறியுள்ளது. கர்நாடக முதல்வராக சிவக்குமார் பதவியேற்று ஒரு மாதமான நிலையில் முன்னாள் முதல்வர் சித்தராமையாவை சந்தித்து பேசினார். சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா ஏற்பு விவகாரத்தில் இயந்திரத்தனமாக சபாநாயகர் செயல்பட்டுள்ளார் என மனு தாக்கல் செய்துள்ளார். சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை நியதிகளுக்கு எதிரானது. எனவே ராஜினாமா ஏற்பை ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்தித்து பேசினார். அவர்களுடன் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு உடன் இருந்தார். வெள்ளை அறிக்கை வெளியிடுவதில் சிறப்பு வாய்ந்த தாவேகா முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் சொத்து மதிப்பு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என OS மணியன் தெரிவித்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய பேச்சு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதற்கு அவர் மீது சட்டப்பூர்வ கடுமையான வழக்குகள் வரத்தான் செய்யும் என்றார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஜூலை 6ஆம் தேதி முதல் காலி மது பாட்டில்களை சேகரிக்க மாட்டோம் என்று டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்தது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒடிசாவை சேர்ந்த 22 வயது பெண் உயிரிழந்தார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ துணைப்படிப்புகளுக்கான கல்விக் கட்டணத்தை நிர்ணயம் செய்து தனியார் தொழில் கல்லூரிகளுக்கான கல்விக் கட்டண நிர்ணயக் குழு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. வினாத்தாள் கசிவு கண்டறியப்பட்டதை அடுத்து ஜூன் 21 நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வில் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கவில்லை என தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்த நிலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அமோனியாவை பத்திரமாக அகற்ற கலெக்டர் கவிதா நடவடிக்கை எடுத்துள்ளார். தொழிற்சாலையை சுற்றி 500 மீட்டர் பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1200 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,09,600க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 150 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 13,700க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 260க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை மாணவர் சேர்க்கை 2026 தரவரிசை பட்டியலை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் வெளியிட்டார். இதில் மாநில அளவில் முதல் 10 இடங்களில் 6 பெண்கள், 2 பேர் 200க்கு 200 பெற்றுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக போலுவாம்பட்டி வனச்சரகம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பல வடமாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்க்கிறது. மும்பையின் முக்கிய சாலைகள் குளம் போல் மாறின. டெல்லி, மகாராஷ்டிரா, கோவா, கொங்கன், தெற்கு குஜராத் மற்றும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளை முன்னேற்றும் பயணத்தில் பள்ளிகளின் தூதுவர்களாக செயல்பட முன்னாள் மாணவர்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஏற்கனவே 26,221 முன்னாள் மாணவர்கள் தூதுவர்களாக செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளனர். தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் வினோத் மற்றும் ஷாஜஹான் தலைமையில் நடந்த விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒரு மாவட்டத்திற்கு 5 விவசாயிகள் பேச அனுமதி வழங்க கோரி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர், கொளத்தூர் சிவாலயத்தில் சோழர் கால படைப்பு சிற்பம், கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
இது முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் அவனுடைய தேவி ஆகியோரது சிற்றுருவச் சிற்பம் என ஆய்வாளர்கள் கூறினர். நெல்லை அருகே தனியார் மறுவாழ்வு மையத்தில் 17 வயது சிறுவன் இறந்த விவகாரத்தில் விக்ரமசிங்கபுரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பைக் கேட்டு அடம் பிடித்ததால் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்ட மகனை மறுவாழ்வு மையத்தில் தாக்கியதாக தந்தை புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு பள்ளியில் காலாவதியான சாக்லேட் சாப்பிட்ட மாணவர்கள் வாந்தி மற்றும் வயிற்றுவலி காரணமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். போலீசார் விசாரிக்கின்றனர். கால்நடைகளை சாலைகளில் விடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு ஹைகோர்ட் மதுரை கிளையில் தெரிவித்தது. திருவள்ளூர் அமோனியா கசிவு விவகாரத்தில் ஆலை உரிமையாளர்கள் 2 பேர் உட்பட 4 பேரின் ஜாமீன் மனுக்களை கோர்ட் தள்ளுபடி செய்தது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விவசாயிகளை இழிவுபடுத்தி பேசியதாக கூறி தருமபுரி மாவட்டம் அரூரில் விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் உடனடியாக விவசாயிகளிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றனர். முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஆதரவாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடிய திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள இ சேவை மையங்கள் மற்றும் பொது சேவை மையங்களை மாவட்ட கலெக்டர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு இ சேவை மையங்கள் மூலம் விரைவாக சான்றிதழ் கிடைப்பதை உறுதி செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ சோனைமுத்து கருப்பசாமி கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அல்ஜீரியாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆஸ்திரியாவை வீழ்த்தி ஸ்பெயின் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அசத்தியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரேஷியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்று காலிறுதி முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. மாணவர்கள் மூளைக்கு வேலை மற்றும் ஞாபக சக்தியை அளிக்கும் செஸ் போட்டியை அனைவரும் கற்க வேண்டும் என செஸ் சாம்பியன் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். அதன் மூலம் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும், மேலும் செஸ் ஜாம்பவான்கள் உருவாக வாய்ப்பு கிடைக்கும் என்றார். இயக்குனர் பாக்யராஜ் ஜூன் 27 மாரடைப்பால் காலமானார். அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது 2 கண்கள் தானமாக பெறப்பட்டன. தற்போது அவரின் கண்கள் இருவருக்கு பொருத்தப்பட்டுள்ளன. திங்கள் அன்று ஒருவருக்கு 1 கண்ணும் நேற்று இன்னொருவருக்கு 1 கண்ணும் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2 பேரின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளார் பாக்யராஜ். தமிழில் நூற்றுக்கணக்கான வேடங்களில் காமெடி வேடத்தில் நடித்தவர் பவா லட்சுமணன். சமீப காலமாக உடல்நல பிரச்சனையால் அவதிப்படுகிறார். நீரிழிவு நோய் தாக்கத்தால் அவரது காலில் 3 விரல்கள் அகற்றப்பட்டுள்ளன. பட வாய்ப்பும் இல்லாததால் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத சூழலில் வீட்டை விட்டு வெளியேறும் சூழல். நடிகர்கள் ஜீவா, பாலா, லெஜண்ட் சரவணன் உள்ளிட்டோர் உதவினர். இவரின் நிலையை உணர்ந்து அமைச்சர் ராஜ்மோகன் எம்எல்ஏக்கள் தங்கும் விடுதியில் தங்க ஏற்பாடு செய்துள்ளார். விரைவில் அவரை ஒரு வீட்டில் குடியமர்த்தி வைக்கவும் மருத்துவ சிகிச்சையும் மேற்கொள்ள உதவுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அம்மா என அழைக்கப்படும் மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவராக நடிகை ஸ்வேதா மேனன் இருந்தார். சங்கத்தில் நிலவிய பல்வேறு பிரச்சனையால் சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதையடுத்து கேரள அரசால் நடிகர் ரமேஷ் பிஷாரடி தலைமையில் தற்காலிக நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. திடீர் திருப்பமாக தான் அறிவித்த ராஜினாமாவை திரும்ப பெறுவதாக ஸ்வேதா மேனன் கூறியுள்ளார். தான் தவறாக குறிவைக்கப்படுவதாகவும் தனது நற்பெயரை நிரூபிக்கும் வரை பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என்றும் கூறினார். பைசன் படத்தின் வெற்றிக்கு பின் துருவ் விக்ரமின் அடுத்த படம் பூஜையுடன் துவங்கியுள்ளது. இதை கரண் அரவிந்த் குமார் என்பவர் இயக்குகிறார். பிருத்வி, பாண்டியராஜன், சாய் தீனா உள்ளிட்டோர் நடிக்க சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். தமிழ், தெலுங்கு 2 மொழிகளில் உருவாகும் இப்படம் வித்தியாசமான கதைக்களத்தில் கமர்ஷியல் படமாக தயாராகிறது. மலையாளத்தில் மின்னல் முரளி படத்தில் பிரபலமான ஃபெமினா ராஜ் தற்போது தமிழில் ஹெக்கு என்ற படத்தில் அறிமுகமாகிறார். யுவராஜ் சின்னசாமி இயக்க ஏகன், ஸ்ரீதேவி முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. மலையாளத்தில் வெற்றி பெற்ற இவர் இந்த படத்தின் மூலம் தமிழில் நல்லதொரு இடத்தை பிடிக்க முடியும் என்று நம்புகிறார். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் அடுத்து வெளியாகும் படம் வெக்கை. நாயகியாக ஷிவானி ராஜசேகரும் வில்லனாக மலையாள நடிகர் ஸ்ரீநாத் பாசியும் நடித்துள்ளனர். இயக்குனர் அகிரன் மோசஸ் கூறுகையில், பயணத்தின் போது சாலை போக்குவரத்துகளில் தினமும் ஏதாவது சண்டைகள் நடக்கின்றன. யாரும் யாரோடும் சண்டை போடணும் என புறப்படுவதில்லை. அதையும் மீறி நடப்பதால் அதன் பின் நிகழும் விளைவுகளை மையப்படுத்தி எனக்கு நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி இந்த படத்தை உருவாக்கியுள்ளேன் என்றார். ஆதித்யா தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் துரந்தர் படம் 2 பாகங்களாக வெளியாகி 3000 கோடிக்கும் அதிகமான வசூலை குவித்தது. துரந்தர் முதல் பாகத்தை வரும் ஜூலை 10 ஜப்பானில் வெளியிடுகின்றனர். அதிரடி, உணர்ச்சி, விறுவிறுப்பான திரைக்கதை என அனைத்து அம்சங்களையும் கொண்ட சினிமா அனுபவமாக இந்த படம் இருக்கும். ஜப்பானியர்கள் திரையரங்கிற்கு வந்து இதை காணுங்கள் என்கிறார் ரன்வீர்.